அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். தெய்வ புலவரோட அமுத குரலில் கடவுள் வாழ்த்து பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் கடவுள் வாழ்த்தில் 8 குறள் பார்த்துருக்கோம். எல்லாவற்றுக்கும் முதன்மையான அந்த வாலறிவன் எப்படிப்பட்டவர், அவரை நாம் எப்படி வணங்க வேண்டும், அவரை வணங்குவதால் நமக்கு கிடைக்கிற நிலையான இன்பம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் அந்த 8 குறள்லையும் பார்த்தோம். வாயார துதிப்பது நெஞ்சார நினைப்பதுன்னு அந்த பரம்பொருளை சேர பல வழிகளை சொன்ன வள்ளுவர் எண்சான் உடம்புக்கு பிரதானமான சிரசால் வணங்குவதைத்தான் 9வது குறளில் சொல்கிறார். நாவுக்கரசர் அங்கமாலை பதிகத்தில் உடல் உறுப்புகள் அனைத்தையும் இறைப்பணியில் ஈடுபடுத்த சொல்கிறச்சே, தலையே நீ வணங்காய், தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலித்தேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் அப்படின்னு தலையிலே ஆரம்பித்து, கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேண்மீன்களோ மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் கைகால் கூப்பி தொழீர்னு ஒவ்வொன்றா சொல்லி, ஆக்கையால் பயன் என் அரண்கோவில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி எண்ணாத இந்த ஆக்கையால் பயனன் அப்படின்னு நம்மளை உருக வைக்கிறார். கடவுள் வாழ்த்தில் 9வது குறளும் இந்த கருத்தை ஒட்டியே உள்ளது. கோளில் பொறியீர் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை. இதுதான் 9வது குறள். இதன் பொருள், தத்தமக்குரிய புலன்களை கொள்ளுதல் இல்லாத மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய ஐம்பொறிகளால் பயன் எதுவும் இல்லை. அதுபோன்றே இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலைகளும் பயனற்றதே ஆகும். இப்போ இந்த குறளில் வர வார்த்தைகளுக்கான அர்த்தம் பார்க்கலாம். 2வது வரியில் இருக்கிற தாளை வணங்கா தலைங்கிறதுக்கு திருவடிகளை வணங்காத தலைன்னு பொருள். முதல் வரியில் வர கோள்ங்கிறது பொதுவாக கிரகத்தை சொன்னாலும் இந்த இடத்துல கொள்ளுதல் இயல்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது. பொறியின் அப்படிங்கிறது ஐம்பொறிகளான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன்களை சொல்கிறது. குணமிலவேங்கிறது திறனோ மேன்மையோ இல்லாத ஒரு நிலையை சொல்கிறது. கோளில் பொறியின் குணமிலவே அப்படிங்கிறது ஐம்பொறிகளான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய புலன்கள் வெறிதே அவற்றின் திறன்கள் அற்றதாய் அவற்றின் இயல்பான தன்மையை கொள்ளாமல், அதாவது பார்த்தல் கேட்டல் முகர்தல் போன்ற அவற்றின் திறன் இல்லாது பெயருக்கு அந்த பொறிகள் இருந்து பலனற்று போவதை சொல்கிறது. என் குணத்தான் என்ற வார்த்தைக்கு பல்வேறு உரையாசிரியர்களும் பல்வேறு விளக்கங்களை சொல்லியிருக்காங்க. என் குணத்தான் என்பது எளிமையான குணத்தை உடையவன் என்றும், எண்ணும் நல்ல குணங்களுக்கு எல்லாம் இருப்பிடமான கடவுள் என்றும், எல்லா நல்ல குணங்களும் வல்லமைகளும் உள்ளவனாகிய இறைவன் என்றும், எண்ணி எண்ணி மகிழத்தக்க நிறைய குணங்களை உடைய இறைவன் என்றும் பலவேறு விளக்கங்களை பார்க்குறோம். பரிமேலழகர் தனது விளக்க உரையில் என் குணங்கள் என்னென்னு விவரிக்கிறார். அவை தன்வயத்த நாதல், தூய உடம்பின நாதல், இயற்கை உணர்வின நாதல், முற்றும் உணர்தல், இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல், பேரருள் உடைமை, வரம்பில்லா ஆற்றல் உடைமை, வரம்பில்லா இன்பம் உடைமை ஆகியவை. இந்த 8 வகையான குணங்கள் சைவ ஆகமங்களையும் திருமந்திரத்திலையும் சொல்லப்பட்டுள்ளன. முண்டக உபனிஷத்துலேயும் 8 வகையாக சொல்லலைன்னாலும் இறைவனுடைய ஆட்ரிபியூட்ஸாக தன்மைகளாக சொல்கிறச்சே, அவர் எதையும் சாராத சுதந்திரமானவர், அதாவது தன்வயத்தினர், அப்புறம் பிணி மூப்பு சாவுங்கிற சாதாரண உடல் அவஸ்தைகள் இல்லாத தூய உடம்பினர், விருப்பு வெறுப்பு இல்லாதவர், இயல்பாகவே எல்லாம் அறிந்தவர், ஆனந்த வடிவினர்னு இந்த குணங்களை எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட எண்குணத்தான் ஆகிய பரம்பொருளின் திருவடிகளை சென்னியது வைத்து பக்தி செய்ய வேண்டும். இங்கு தலையை சொன்னாலும் தலையில் தொடங்கி எல்லா பொறிகளையுமே அந்த இறைவன் சேவைக்கே அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அந்த பரமனை துதிக்காதவரை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய்த்தான் கொள்ள முடியும். பகவத்கீதையிலையும் வெவ்வேறு அத்தியாயங்களில் பரம்பொருளின் தன்மைகள் நித்தியமானவன், மனம் புத்திக்கு அப்பாற்பட்டவன், விருப்பு வெறுப்பு அற்ற சமபாவனை உள்ளவன், சச்சிதானந்த ஸ்வரூபி அப்படின்னு பார்க்குறோம். மேலும் கீதை 17வது அத்தியாயத்தில் அந்த பரம்பொருளை சேர்வதற்கு மனம் புத்தி மெய் மற்றும் புலன்களால் செய்ய வேண்டிய தவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தெய்வங்கள், அந்தணர்கள், பெரியோர்கள், ஞானிகள் இவர்களை பூஜித்தலும் தூய்மையும் நேர்மையும் பிரம்மச்சரியமும் அகிம்சையும் உடலால் செய்யக்கூடிய தவங்கிறது. பிறர் மனதை புண்படுத்தாமல் இனிமையும் நலனும் அளிக்கக்கூடியதாகவும், உண்மை பொருள் எதுவோ அதை மட்டுமே பேசக்கூடிய பேச்சும், வேத சாஸ்திரங்களை ஓதுதலும், பகவானுடைய நாம சங்கீர்த்தனமும் வாக்கினால் செய்யும் தவம்.
மனமகிழ்ச்சி, அமைதியான இயல்பு, பகவானை இடைவிடாது சிந்திக்கும் இயல்பு, மன அடக்கம், உள்ள தூய்மை, இவையெல்லாம் மனசால செய்கிற தவம்னு சொல்லியிருக்கு. இந்த 3 தவத்தையும் பார்க்கறச்சே நாம் அந்த இறைநிலைக்கு அகெயின்ஸ்டாக தான் பல விஷயங்களை செஞ்சுட்டு வரோம்னு தோணுறது. நம்முடைய மூட் ஸ்விங்ஸ், எப்போவோ நடந்த விஷயங்களை நினச்சி இப்போவும் வருத்தப்பட்டுட்டே இருக்கிறது, இதெல்லாம் மாற்றிண்டு அந்த இறை நினைவின் ஆனந்தத்தை திரும்ப திரும்ப நினைக்கிறதையே பயிற்சியாக பண்ணணும். இந்த எண் குணங்களுக்கு இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கமும் இருக்குது. அது என்னன்னா, கடவுள் வாழ்த்தில் முதல் குறள் அகர முதலன்னு ஆரம்பித்து 8வது குறள் அறவாழி அந்தணன் வரைக்கும் வள்ளுவரே ஒரு விதத்தில் அந்த பரம்பொருளின் 8 வித குணங்களை தான் சொல்லியிருக்கார். முதன்மையானவன், வாலறிவன், மலர்மிசை ஏகினான், வேண்டுதல் வேண்டாமையிலான், இருவினையும் சேராதவன், பொறிவாயில் ஐந்தவித்தான், தனக்குவமை இல்லாதான், அறவாழி அந்தணன் அப்படின்னு பார்க்குறோம். வேதத்தில் சாந்தி பாடமாக விளங்கும் ஸ்லோகங்களில் செவிகளால் நல்லதை கேட்க வேண்டும், கண்களால் நல்லதையே காண வேண்டும், உறுதியான உடலை பெற்று தேவர்களை வணங்க வேண்டும் அப்படின்னு நிலையான அமைதியை பெற அந்த எண்குணத்தான பிரார்த்திப்பதை காண்கிறோம். காஞ்சி மகாபெரியவரும் தெய்வத்தின் குரலில் அந்த எண்குணத்தான அடைய ஒவ்வொரு மனுஷனும் வாழ்வில் கொள்ள வேண்டிய ஆத்ம குணங்களான 8 குணங்களை விவரிக்கிறார். அதெல்லாம் 1 தயை, எல்லாரிடத்தும் அன்பாக இருக்கிறது. 2 சாந்தி, அதாவது பொறுமை. 3வது அனசூயை, அதாவது பொறாமை இல்லாமை. 4வது சௌச்சம், அதாவது சுத்தம். 5வது அனாயாசம், அதாவது எல்லாத்தையும் ஹெவியாக எடுத்துக்காமல் லைட்டாக எடுத்துக்கிறது, ஈஸியாக எடுத்துக்கிறது. 6வது மங்களம், அதாவது ஆனந்தமாக இருக்கிறது. 7வது அகார்பண்யம், அதாவது கருமித்தனம் இல்லாத மனசார கொடுக்கிற குணம். 8வது அஸ்பிருகா, அதாவது ஆசையின்மை. இந்த 8 குணங்களையும் அன்றாட வாழ்க்கையில் பயிற்சி பண்ணி அந்த எண்குணத்தான சேர்வது தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவையில் திருமால் சீர் கேளாத செவியென்ன செவியே, கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே, நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்ன நாவேன்னு பார்க்குறோம். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று அந்த இறைவனை தலைவணங்கி துதித்தலே நாம் தலையாய கடமையாக கொள்வோம். மேலும் பார்ப்போம்.